அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வார கதை நேரம் தேங்க்ஸ் டு சேலம் ஜோசியர். ஏன்னா அவர் தான் போட்டு போராண்டி எடுத்திருந்தார். டெய்லி பஞ்சிலையும் கமெண்ட் போடுறாரு, காதல் கதை காதல் கதை அப்படின்னு. ஒரு காலத்தில் காதல் கதையே வேணாம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு காதல் கதையை போடுங்கோ அப்படின்ற அளவுக்கு மாறிவிட்டார். காதல் வாழ்க. ஸோ இன்னைக்கு சேலம் ஜோசியருக்காகவும் எல்லா நண்பர்களுக்காகவும் இன்றைய கதை நேரத்தில் ஷோபா. என்ன டென்ஷனாக உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? பின்னாடி ஏதோ கல்யாண ஃபோட்டோ மாதிரி இருக்குது. யார் அந்த பொண்ணு பையன், அந்த பொண்ணு யார், அந்த இடத்துல இருக்க வேண்டியது நீங்களா? வழக்கம் போல் இப்படி தானே கதை இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கரெக்ட், டென்ஷனாக தான் உட்காந்துட்ருக்கேன். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் கழிச்சு நான் அவளை பார்க்க போகிறேன். அவளுக்கு என்ன நினைவு இருக்கும், அதெல்லாம் மறந்துருக்க முடியாது. பட் அந்த பழைய அந்யோன்யம் இருக்குமா? ஏதோ அவள் பாடு அப்படியா, சரி இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுட்டானா அவ்வளோதான், அசிங்கப்பட்டு போயிடுவேன் நான். எங்களுக்குள்ளே இருந்த ஒரு அந்யோன்யம், பாசம் 5 வயசுலேருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒன்றாவே வளர்ந்தோம். பக்கத்து வீடுகள். அந்த அளவுக்கு 2 பேரும் பிரிக்க முடியாதவங்களாக இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கேட்டுற மாட்டா அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது. இருந்தாலும் உடுக்குள்ள ஒரு சின்ன பயம், அதாங்க அந்த டென்ஷன். சரி, அவள் யார், அவளை எதுக்கு நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ரைட், கொசுவத்தை சுற்றி போவோம். ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட் 2 வீக்ஸ். 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஐசியூவில் இருந்தேன். பழைப்பனான்றதே சந்தேகமாக இருந்தது அப்படின்னு என் ஒய்ஃப் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே சொன்னான். வேண்டாத தெய்வம் இல்லைங்க, நீங்கள் எப்படியாவது பொழைச்சி வரணும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் டாக்டருங்களே சொல்லிட்டாங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், அதுக்கு மேலே நீங்கள் கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்ட்டாங்க. என்னுடைய அந்த பிரார்த்தனைக்கு அந்த கடவுள் செவிசாச்சிட்டார். எப்படியோ நீங்கள் பழிச்சு வந்தீங்களே, அது போதும் அப்படின்னா. ஆனால் நான் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு வாரம் வரைக்கும் வித்யா என் ஒய்ஃபு ஒரு மாதிரி அலூஃபாக இருக்கும். நல்லா தான் கவனிச்சிக்கிறான். ஆனாலும் அந்த ஒரு கேப் இருக்கா மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் அந்த கேப்புக்கு காரணம் என்ன அப்படின்றதும் எனக்கு தெரியும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்ல, கல்யாண ஃபோட்டோவில் ஷோபா. நான் ஆக்சுவலாக ஐசியூவில் நினைவு திரும்பாமல் இருந்தேன். திடீர்னு ஏதோ நினைவு கண்ணை திறந்தா எதிர்க்க அவள் உட்காந்துட்ருக்கா ஷோபா. எத்தனை வருஷம் ஆனாலும், எவ்வளோ வயசானாலும் என்னால் இம்மிடியட்டாக அவளை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சுது. நான் ஷோபா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அவள் உடனே என்னை சமாதானப்படுத்தி, இதை பார், ஐசியூவில் இருக்க, கண்ணு முழிக்காமல் இருந்தேன், அதனால் நீ எதுவும் பேசாத, இப்போ எந்த கேள்வியும் கேட்காத, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ பழைச்சிட்ட, இதான் 1-2 நாளில் எப்படியும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஃபேமிலியோட உன்னை வீட்டில் பார்க்குறேன், அப்போ நீ என்னெல்லாம் கேட்கணுமோ கேளு, நானும் பதிலுக்கு என்னென்னலாம் கேட்கணுமோ நிறைய கேள்வி வச்சுருக்கேன், உன்னை ஒர்றதா இல்லை, பதில் சொல்லாமல் நீ எங்கேயோ எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னா. நான் மறுபடியும் ஏதோ கேட்க வந்தேன். இதை பார், நான் தான் சொன்னல, ஐசியூவில் கண்ணு முழிக்காமல் கடந்தவன் நீ, அதனால் தயவு செஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, என்னை டாக்டர் உள்ளே விட்டதே பெரிய விஷயம், நல்லா ரெஸ்ட் எடு, நீ டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே நான் வீட்டில் பார்க்குறேன் ஃபேமிலியோட, சரியா அப்படின்ட்டு கிளம்பிட்டான். போகும்போது அந்த காலத்தில் பண்ண மாதிரியே என் கன்னத்தில் தட்டி கொடுத்துட்டு போனான். இப்போ புரியுதுங்களா என் ஒய்ஃப் ஏன் அலூஃபாக இருக்கா அப்படின்னு? அதெல்லாம் இவ பார்த்துருப்போம். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லையே தான் 24 மணி நேரமும் இருந்தால் அவள் வீட்டுக்கு கூட போகலையாம். ஸோ என்னதான் இருந்தாலும் ஷோபாவை பற்றி நான் அவகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த ஒரு பொசசிவ்னஸ்ன்னு இருக்கு இல்லையா, கல்யாணம் ஆகிட்டு வந்த பிறகு இப்போ இன்னும் அதே பழைய நினப்புலேயே கன்னத்தில் தட்டி கொடுத்துட்டு போகிறது இப்படின்றது அவளை கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கு புரியுது. பட்டு இது அவளா ஏதாவது கேட்பான்னு நினச்சேன், கேட்கல, வேறு வழியில் நான் தான் கேட்டானோ. ஏன்னா இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறது. நான் கேட்டேன், வித்யா என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதை பார், எனக்கு ஒன்று தெரியாதா, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, உன் மூஞ்ச பார்த்தே நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா? என்ன சொல்லு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு. இல்லைங்க சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு. இதை பார், நான் எதுவும் வருத்தப்பட மாட்டேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன சொன்னார், நல்லா பார்த்துக்கங்க, தேவையில்லாமல் டென்ஷன் ஆக விடாதீங்க அப்படின்னார். நீ இந்த மாதிரி ஏதோ உம்முன்னு இருந்தால் மட்டும்தான் எனக்கு டென்ஷன் ஆகும். ஐயோ இல்லை டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நினைவு இல்லாமல் இருந்தீங்க, அப்போது திடீர்னு ஏதோ ஷோபா அப்படின்னு
உளறி இருக்கீங்க. அது உங்கள் மாமா பார்த்துருக்காரு. ஓஹோ, உன்னை வேறு ஏதாவது தப்பாக நினச்சிட்டானா? உனக்கு தான் ஷோபா பற்றி தெரியல. ஏங்க, அந்த மாதிரி அவர் ஏதாவது நினச்சிருந்தா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, நீ என்ன வேணா நினச்சிட்டு போன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் வேண்டாம் விடுங்க. இந்த மாதிரி வித்யா, தயவு செஞ்சு சொல்லு. இல்லைங்க, உங்கள் மாமா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி இந்த உயிர் போகிற சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க நினப்பு வருமா, அவங்கள பார்க்குற வரைக்கும் அப்படியே உயிரை இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்களாம். அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினா அந்த உயிர் பட்டுன்னு சுலபமாக போயிடும் அப்படின்றாருங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, எப்படியாவது நீங்கள் பழிச்சு வரணும் அப்படின்னு இவர் பாட்டுக்கு என்னன்னா போகிறதுக்கு வழி சொல்கிறாரு. உங்கள் அக்கா பிடிச்சி நல்லா டோஸ் விட்டாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இது நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேம்மா, பாவம் எத்தனை நாள் வந்து அவர் அப்படியே இழுத்துட்டே இருப்பார் அப்படின்றான். கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையாங்க அவங்க மாமாவுக்கு. அதெல்லாம் ஒரு மனுஷன், எப்படியும் அவங்க அக்காவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் கட்டி வச்சிங்க? அது விடுமா, அது விஷமத்தனமாலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான், லூஸு, சுத்தமாக அறிவே கிடையாது அவனுக்கு. அதுதான் எங்கே எதை பேசணும்னு தெரியாது. ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அவன் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண போய் தானே வித்யா வந்து ஷோபாவை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து. நான் வித்யாவை கேட்டேன், சரிம்மா எப்படி கண்டுபிடிச்சேன்னு. எதை? இல்லை ஷோபாவை நான் எங்கே கண்டுபிடிச்சேன்? இல்லை, அது மாமா அந்த மாதிரி சொன்ன உடனே நீ ஷோபாவை கூப்பிட்டு வரல? ஏங்க, அந்த ஆளை லூஸுன்ட்டு நீங்களும் லூஸா? இந்த மாதிரி ரொம்ப வேண்டியவங்களை கொண்டு வந்து நிறுத்தினா பட்டுன்னு போயிடும் அப்படின்னு உங்கள் மாமா சொல்கிறாரு. நான் அதை கேட்டு அவனை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை பொட்டுன்னு போக வரதுக்கா? அப்போது நீ ஷோபாவை கூப்பிட்டு வரலையா? ஷோபாவை கூப்பிட்டு வருதாவது? ஏங்க, நான் தான் 24 மணி நேரம் ஐசியூ வாசல்லையே கிடந்தேன். அதுலேயும் உங்கள் கிராமம் பேர் மட்டும்தான் தெரியும். நீங்களே அங்கேருந்து வந்து 30 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த ஊர் இப்போ எந்த மாதிரி மாறிடுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்ன வந்து அந்த பிரியா படத்தில் வர மாதிரி ரோடாக போயிட்டு ஷோபா அப்படின்னு கத்திட்டு இருக்க சொல்கிறீங்களா? வேறு வேலை இல்லை. இப்போது நிஜமாகவே எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு. அப்போ ஷோபா வரவே இல்லையா? கண்ணு முழிச்ச உடனே ஷோபா வந்ததா நினச்சேன். ஆனால் ஷோபா வந்ததா நினைச்ச பிறகுதான் நான் கண்ணு முழிச்சிருக்கேன் போல இருக்கு. ஒருவேளை நேரில் வந்திருந்தா பொட்டுன்னு போயிருந்திருக்கும். நினைவிலேயே வந்திருந்ததுனால தான் என்னை பழக்க வச்சிருக்கா போல இருக்கு ஷோபா. என்ன ஒரு அந்யோன்யம் பார்த்தீங்களா? இதுக்கு வந்து எந்த ஒரு பேர் கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இல்லை. அதை நட்புன்னு சொல்லலை, அது காதல்னு சொல்லலை, ஆர் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகினாங்க அப்படியும் நான் சொல்ல விரும்பலை. இது எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த ஒரு பந்தம். அதுக்கு இது வரைக்கும் இந்த உலகத்தில் பெயர் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்து உயிர் துறக்க போகின்றான் அப்படின்னு முடிவெடுத்த உடனே யாரும் சொல்லி அனுப்பலை, பிசிராந்தையார் கூட வந்து உக்காந்தாராம். அந்த மாதிரி எனக்கு இப்படி அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏதோ ஒரு டெலிபதி மாதிரி அவளே வந்து என் நினைவில் வந்து என்னை காப்பாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். கட்டாயம் அவளை போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் இப்போ ஓப்பனாக சொல்ல விரும்பலை. அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 5 வயசுலேருந்து 2 பேரும் பக்கத்து வீடுகள். அவங்க அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியார். 2 பேரும் தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் ஒன்றா தான் இருப்போம். ஒன்று நான் வீட்டில் இருப்பேன், இல்லை அவன் என் வீட்டில் இருப்பான். அந்த கள்ளம் கபடம் இல்லாத சின்ன குழந்தைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பிரிகிற வரைக்குமே இருந்தோம். எங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு வித்தியாசமோ விகல்பமோ எதுவுமே கிடையாது. இந்த கதை புஸ்தகம் படிக்கிறது அப்படின்னா எங்கள் 2 பேருக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்ட். நான் என்ன பண்ணுவேன் வேணுன்ட்டானா, கதை புஸ்தகம் கையில் கிடச்ச உடனே அதை முதல்ல படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட கொடுப்பேன். அவள் படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு அடுத்தது இப்படி வரும் அப்படின்னு போட்டு சீண்டிகிட்டே இருப்பேன். அதனால் அவள் சொல்லாது, பாரு எந்த கதை புஸ்தகம் வந்தாலும் 2 பேரும் ஒன்றா தான் படிக்கணும், நீ இந்த மாதிரிலாம் முன்னாடி படிச்சிடக்கூடாது அப்படின்வான். நான் வேணுன்ட்டானா அதை முன்னாடி படிப்பேன். அதை பார்த்துட்டானா அவளுக்கு பயங்கர கோபம் வரும். அண்டு எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டு தான் ரொம்ப பிடிக்கும், காரம்னாலே கிட்ட சேர்க்க மாட்டேன். அவள் ஒரு நாள் பார்த்துட்டு, என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து இனிப்பையே தின்னுட்டுருக்கேன், காரமும் சாப்பிட்ணும், ஆம்பளை பிள்ளையாக இருந்துட்டு நீ வந்து காரம் சாப்பிடாமல் இருந்தால் என்ன அப்படின்னு. ஐயா அதெல்லாம் நான் வாயிலேயே வைக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு கம்பல் பண்ணி நான் இட்லிக்கு வந்து சர்க்கரை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவள் வந்து நல்லா காரமாக ஏதோ ஒரு மிளகா சட்னி அவங்க ஸ்டைலில் அரைச்சிருந்தாங்க அவங்க அம்மா, அதை வச்சு நீ தின்னாதான் ஆச்சு அப்படின்னு ஊட்டி விட்டு என்னை காரத்துக்கு பழக்கி விட்டவா. இன்றைக்கி நான் சமகாரம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. பட்டு அதுக்கு காரணமே வந்து அவள் தான். இந்த முழு பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்ட உடனே எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட்டு
அவங்க வீட்டில் இருக்குது. அவங்க வந்து அவங்க மாமா வீட்டுக்கு இல்லை வந்து பெரியப்பா வீட்டுக்கு அப்படின்லாம் போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷோபா போகிறத நிறுத்திட்டான். நான்லாம் போகலப்பா, நீங்கள் ஒன்றா தங்கச்சி அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்வா. அவள் தங்க மட்டும் போவா, இவன் இங்கேயே இருப்போம். ஏரியில் சுற்றுறது, லைப்ரரிக்கு போகிறது, இப்படியே வந்து பண்ணிட்டு இருப்போமே தவிர, ஆனால் போர் அடிக்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணது கிடையாது. இன்றைக்கி வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இருந்துமே போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் 2 பேர் தான். அந்த கற்பனை அப்படின்னு ஒன்று இருந்ததுனால அந்த போர் அப்படின்ற வார்த்தையே எங்களுடைய டிக்ஷனரியில் இல்லாமல் இருந்தது. +2 முடித்த உடனே காலேஜ் ஜாயின் பண்ணணும். அவங்க அப்பா சொல்லிட்டாரு, கட்டி கொடுக்க போகிற புள்ள இது என்னத்துக்கு வந்து காலேஜ் எல்லாம் அப்படின்ட்டாரு. நான் மட்டும் காலேஜ் சேர்ந்தேன். காலேஜ் அப்படின்றது வந்து எங்கள் ஊரில் கிடையாது. அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரு தாண்டி தான் காலேஜ் சேரணும். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான். காரணத்தையும் அவள் சொன்னான். ஒன்று, இத்தனை வருஷமாக வந்து ஒன்றாப்புலேருந்து ஒன்றா படிச்சுட்டு இனிமே வந்து நான் மட்டும் படிக்க போகிறேன், அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அவள் சொல்லும்போது தான் எனக்கே புரிஞ்சுது. நீ இப்போ காலையில் 7 மணி கிளம்பி போனியானா சாயங்காலம் 6 மணி அப்படி தான் வருவேன். இத்தனை வருஷத்தில் நம்ம இவ்வளோ நேரம் பிரிஞ்சுருந்துருக்கோமா அப்படின்னா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம். பகலில் பிரிஞ்சிருந்ததே கிடையாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பிரிய போகிறோம். நான் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாக்கிட்டே எவ்வளோ சொல்லி பார்த்தேன் காலேஜில் சேருங்கன்னு. அவர் தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டே அப்படின்றாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான்டா. அப்புறம் நானும் வந்து காலேஜ் படித்தேன், டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மாப்பிள்ளை வந்து அதுக்கு மேலே படிச்சிருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு ஒன்றும் வரதட்சணை அதிகமாகும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, காலேஜ் விட்டு வந்தவொடனே காலேஜில் என்ன இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னா. காலேஜெல்லாம் முடிஞ்ச பிறகு இமிடியேட்டாக எனக்கு கொல்கட்டாவில் வேலை கிடச்சிதுங்க. அதை போய் சொல்கிறேன். ஆனால் அவள் முகத்தில் சந்தோஷமே இல்லை. எனக்கு புரியுது, பட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு வேலை கிடைச்சா உள்ளூர்லேயே கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? சரி, ரைட்டு, அவள் நார்மல் ஆகிடுவா சீக்கிரமே அப்படின்ட்டு நான் கல்கட்டா போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணேன். ஒரு மாதத்தில் கல்கட்டாவுக்கும் கிளம்பி போயிட்டேன். கிளம்புற அன்னைக்கு சரி அவகிட்ட சொல்லிட்டு வருவோம். ஏன்னா நான் கிளம்பும்போது அவள் வருவா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். அவளை காணோம். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன், அத்தை ஷோபா எங்கே அப்படின்னேன். அவள் ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்பா அப்படின்னா. என்னத்துக்கு அப்படின்னு போட்டு கதவை தட்டுறேன் திறக்கவே இல்லையே. இதான் கல்கட்டா போகிறல்ல, போ, என்கிட்டலாம் வந்து பேசாத அப்படின்ட்டான். நான் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேங்க. வந்து ஒரு மாதம் கழிச்சு எங்கள் அம்மா லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. டேய், அந்த பொண்ணு பாவண்டா, நீ இங்கேருந்து போனதுலேருந்து சுத்தமாக ஒரு சொரத்தே இல்லாமல் இருக்குது. அவங்க அம்மாவும் பாவம் ரொம்ப விசனப்பட்டுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக ஒன்றா பழகிட்டு இப்போ அவன் போயிட்டான் அப்படின்னோடனே பாவம் இவளுக்கு வந்து ஒன்றும் சொல்ல தெரியல அப்படின்னு. இதில் வேறு அவங்க அப்பாவை கேட்டாலாம், அப்பா நீ வந்து கொல்கட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்க முடியுமான்னு. ஏமா, நானே ஒரு தமிழ் வாத்தியார், நான் எப்படிமா வந்து கொல்கட்டாவுக்கு போகிறது அப்படின்னாராம். அப்புறம் தாண்டா எனக்கு மனசில் ஒன்று பட்டுது. நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே ஒன்றாவே வளர்ந்துட்டீங்க. இப்போது நீ அங்கே போயிட்ட அப்படின்னோடனே அந்த பொண்ணு எல்லாத்தையும் பறி கொடுத்தா மாதிரி உட்காந்துட்ருக்கா. பேசாமல் உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு. நீ போகிற இடத்துலலாம் அவளையும் கூப்பிட்டுட்டு போ, எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பார். அந்த பொண்ணு மூஞ்ச பார்க்கவே சகிக்கலடா, எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பே இல்லைங்க. ஏதோ 2 பேரும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோமே தவிர அதுக்கு பேர் கொடுக்கணும்னோ இல்லை அது கல்யாணத்தில் போய் முடியணும் அப்படின்னும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. ஆனால் ஒய் நாட் அப்படின்னு தான் தோணுச்சு. எப்படி இருந்தாலும் யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போகிறோம், அது இவ்வளோவே இருந்துட்டு போட்டோமே. வழக்கமாக இந்த மாதிரி அரேஞ்சு மேரேஜ் ஆர் ஈவன் லவ் மேரேஜ் அப்படின்னா கூட அந்த ஒரு லவ் பண்ண ஆரம்பித்த காலத்துலேருந்து தான் அவங்களுடைய லைஃப் ட்ராவல் அப்படின்றது ஒன்றா இருக்கும். ஆனால் எங்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப 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 சின்ன வயசுலேருந்து எங்களுடைய ட்ராவல் ஒன்றா இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆனாலும் உடனே நான் பதில் சொல்லலை. இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கோம், இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆட்டமே அப்படின்ட்டு, சரிம்மா நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு கடுதாசி போட்டேன். ஆனால் 3 மாதம் கழிச்சு அம்மா கிட்ட இந்த லெட்டர் வந்தது. டேய், அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுடா, செப்டம்பரில் கல்யாணம் அப்படின்னாங்க. கூடவே எழுதியிருந்தாங்க. நல்ல காலம், அந்த பொண்ணுக்கு வந்து அப்படிலாம் எதுவும் நினப்பில்லை போல இருக்குது. நாம் பாட்டுக்கு எதையாச்சியா போய் கேட்க போயிட்டு, ஐயா எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து எந்த நினப்பும் இல்லை, நீங்கள் என்ன அது மாதிரி தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டுருந்தது, அசிங்கப்பட்டு போயிருப்போம். இத்தனை வருஷம் ஒன்றா மண்ணா பழகிட்டு கடைசியில் இந்த ஒரு கேவலம் தேவையா?
நல்ல காலம்டா, நீ யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னதும் நல்லதாக போச்சு அப்படின்னாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு பெரிய லாஸாவோ எதுவாகவோ எடுத்துக்கலை. கல்யாணத்துக்கு நான் போயிட்டேன். என்னை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எங்கே வருவனோ மாட்டனோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மா கூட சொன்னாங்க, அவள் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலே தவிர ஒரு மாதிரி தான் இருந்தா, ஆனால் உன்னை பார்த்த பிறகு தான் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்தது. எப்படியோ நீ கல்யாணத்துக்கு வந்தியே, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னா. என்னத்தை எப்படி சொல்கிறீங்க, இவ கல்யாணத்துக்கு நான் வராமல் எங்கே போவேன் நான் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு மெட்ராஸில் வேலை கிடச்சி அப்பா அம்மாவோட அங்கே போயிட்டேன். டோட்டலாக டச் இல்லை 2 பேர்த்துக்கும். ரைட், எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, என்னுடைய லைஃப், அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவளுடைய லைஃப், அவ்வளோதான். இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் நினைவில் வந்து என் உயிரை காப்பாற்றிட்டு போனால, அதுக்காகவாது அவளை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் வித்யா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நானும் வரேங்க அப்படின்னா. இல்லை வித்யா, அங்கே ரிசப்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அசிங்கப்பட்டோம் அப்படின்னா பல்பு வாங்கினோன்னு சொன்னால் நான் மட்டும் பல்பு வாங்கிட்டு வரேன், நீயும் சேர்த்து வராத அப்படின்னு. அட ஏங்க அப்படிலாம் வந்து பண்ணுவாளான்னு. வேண்டாம் வித்யா, நீ இரு, நான் போயிட்டு வரேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு. கரெக்டாக அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்தேன். கதவை தட்டின உடனே அவள் பையன் போல இருக்கு. சொல்லுங்க அப்படின்னா. இல்லை இங்கே ஷோபான்னு. ஆமாம், எங்கள் அம்மா தான். இல்லை நான் வந்து உங்கள் தாத்தா சாம்வேல் இருக்கார்ல, இல்லை அவர் வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே போயிட்டார். ஆமாம், அவர் எங்கள் அப்பா எல்லாம் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள்லாம் சின்னப்போ ஒன்றா படித்தவங்க. அதான் இப்படி வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அழுத்துட்ருக்கேன். சரி நீங்கள் உக்காருங்க அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான். இப்போது ஷோபா வருவான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புரியுதுங்களா என்னுடைய டென்ஷன் நியாயமானது தான் அப்படின்னு. ஹஸ்பண்ட் போல இருக்கு வந்தார். வாங்க அப்படின்னாரு. நான் இது மாதிரி ஷோபாவோட பையன் சொன்னான். இல்லை அது ரொம்ப வருஷமாக டச் இல்லை, பட்டு நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தேன். ஷோபா சொல்லியிருக்கா உங்களை பற்றி. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போது உயிர் படைப்பனா இல்லையா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அதனால தான் சரி இருக்கும்போதே வந்து பழைய சிநேகிதர்கள் அவங்களெல்லாம் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு வந்தேன். ஓ அப்படியா, அப்போ நீங்கள் விஷயம் தெரிஞ்சு வரலையா? என்ன விஷயம்? இல்லை, ஷோபா 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டா.